உங்ககிட்ட ஒரு கேள்வி. இன்னைக்கு ஒரு மழை பெஞ்சாலே சாலைகள்ல வெள்ளமாகுது. 2 மாசம் மழை இல்லாம தண்ணீர் பஞ்சம் ஆரம்பிக்குது. ஆனா 1000 வருஷத்துக்கு முன்னாடி மோட்டார் இல்ல, எலக்ட்ரிக் பம்ப் இல்ல, கம்ப்யூட்டர் இல்ல, சேட்டலைட் இல்ல. ஆனா ஒரு துளி மழை நீரை கூட வீணாக்காம முழு பேரரசுக்கும் தண்ணீர் வழங்கியவர் யார் தெரியுமா? அவங்கதான் சோழர்கள். அவங்க உருவாக்குன வாட்டர் மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜிய இன்னைக்கு இருக்கிற இன்ஜினியர்கள் கூட படிச்சு வியக்கும் அளவுக்கு அட்வான்ஸா இருந்திருக்கு. அப்படி அது என்ன தொழில்நுட்பம், எப்படி அது வேலை செய்யுது, ஏன் உலகமே அதை பாராட்டுது? வாங்க இன்னைக்கு அதை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கலாம். சோழர்களோட பேரரசு தமிழ்நாடு மட்டும் இல்ல, இலங்கை வரைக்கும் விரிஞ்சிருந்துச்சு. அவ்வளவு பெரிய நாட்டு நடத்த ரொம்பவே முக்கியமான ஒண்ணுதான் தண்ணி. ஏன்னா அந்த காலத்துல விவசாயம் தான் பொருளாதாரத்தோட முதுகெலும்பு. விவசாயம் செழிக்க வேண்டும்னா நீர் தேவை. அதனால சோழர்கள் முதல்ல செஞ்ச வேலை மழை நீரை சேமிக்கிறது. இன்னைக்கு நாம ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்னு சொல்றத அவங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஆனா வெறும் ஏரி கட்டினா மட்டும் போதுமா? அதையும் தாண்டி ஒரு சூப்பரான திட்டம் தான் அவங்க கிட்ட இருந்துச்சு. சோழர்களோட மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள்ல ஒண்ணுதான் டேங்க் கேஸ்கேடிங் சிஸ்டம். அதாவது ஒரு ஏரி நிரம்பினா அதுல இருந்து வர்ற கூடுதல் நீர் அடுத்த ஏரிக்கு போகும். அதுவும் நிரம்பினா 3வது ஏரிக்கு போகும். இப்படி பல ஏரிகள் ஒன்னோட ஒண்ணு இணைக்கப்பட்டிருந்துச்சு. இதனால ஒரு துளி தண்ணீரும் வீணாகல. அது மட்டும் இல்லாம வெள்ள அபாயமும் குறைஞ்சது. இன்னைக்கு இதையத்தான் பல நாடுகள்ல சஸ்டைனபிள் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இலங்கை அப்புறம் தென்னிந்தியாவில் இருக்கிற பல டேங்க் கேஸ்கேடிங் சிஸ்டம்ஸ் இன்னைக்கும் ஆய்வாளர்களால படிக்கப்பட்டு வருது. நாம சோழர்களை பத்தி பேசுறப்ப கல்லணைய மறக்கவே முடியாது. கரிகால சோழன் கட்டின கல்லணை இது. சுமார் 2000 வருஷங்களுக்கும் அதிகமா இது பயன்பாட்டுல இருக்கு. இன்னைக்கு பயன்பாட்டுல இருக்கிற உலகத்தோட பழமையான அணைகள்ல இதுவும் ஒண்ணு. அது வெறும் அணை இல்ல, ஒரு வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். காவேரி ஆத்துல வர்ற தண்ணீரை பல கால்வாய்களா பிரிச்சு விவசாய நிலத்துக்கு அனுப்புது. இதனால ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் எப்போதுமே பசுமையா இருக்கும். ஆனா நீர் வந்ததுக்கு அப்புறம் அதை யார் நிர்வகிக்கிறாங்க தெரியுமா? சோழர்களோட வெற்றிக்கு காரணம் அரசு மட்டும் இல்ல, மக்களும் தான். ஒவ்வொரு கிராமத்திலையும் ஏரிகளை பராமரிக்க கிராம சபைகள் இருந்துச்சு. ஏரிகளை சுத்தம் செஞ்சு கால்வாய்களை பழுது பார்த்து தண்ணீர் பகிர்வு அப்படின்னு எல்லாத்துக்குமே விதிமுறைகள் இருந்துச்சு. அந்த விதிகளை மீறினா தண்டனைகளும் இருந்துச்சு. இதனால அந்த அமைப்பு நூற்றாண்டுகளா இயங்குச்சு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏரிகளை பராமரிச்சா தண்ணீர் பஞ்சம் குறையுமா அப்படிங்கிற உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. சோழர்கள் வெறும் அணைகள் மட்டும் கட்டல, அவங்க நீரோட வேகத்தை கணக்கிடுறாங்க, உயரத்தை கணக்கிடுறாங்க, நிலத்தோட சரிவை கணக்கிடுறாங்க. அதுபடித்தான் கால்வாய்களோட அகலம், ஆழம், திருப்பங்கள் எல்லாத்தையுமே வடிவமைச்சிருக்காங்க. அதனால தண்ணீர் அதிக வேகமாகவும் செல்லாது, வீணாகவும் போகாது. இன்னைக்கு இருக்கிற சிவில் இன்ஜினியர்ஸ் பயன்படுத்துற பல அடிப்படை கொள்கைகள் அந்த காலத்திலேயே நடைமுறையில இருந்திருக்கு. இன்னைக்கு கிளைமேட் சேஞ்ச், வாட்டர் ஸ்கார்சிட்டி, கிரவுண்ட் வாட்டர் குறைவு அப்படின்னு பெரிய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா சோழர்களோட முறை இன்னைக்கு நாம படிக்கும் ஒரு பாடம். மழை நீரை சேமிக்க வேண்டும், ஏரிகளை பாதுகாக்க வேண்டும், கால்வாய்களை ஆக்கிரமிக்க கூடாது, மக்களோட பங்களிப்பு அவசியம். டெக்னாலஜி வளர்ந்தாலும் இயற்கையை மதிக்காம நம்மளால முன்னேற முடியாது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி சோழர்கள் உருவாக்குன வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அவங்களோட அறிவையும் தொலைநோக்கு சிந்தனையையும் உலகத்துக்கு எடுத்து காட்டியிருக்கு. இன்னைக்கு நாம பெருமையா பேசுற ஸ்மார்ட் சிட்டிஸ், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மாதிரியான பல கருத்துக்களுக்கு நம்மளோட முன்னோர்கள் நடைமுறையில உயிர் கொடுத்திருக்கிறாங்க. அதனாலதான் வரலாற்றை படிக்கிறது அப்படிங்கிறது கடந்த காலத்தை நினைவு கூறுவது மட்டும் இல்ல, எதிர்காலத்தை உருவாக்குற அறிவு பெறுவது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சோழர்களோட அற்புதமான அறிவியல் சாதனைகளை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆன் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு அதிசயமான தமிழ் வரலாற்றோட உண்மையோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.